ஓம் தொலைக்காட்சி செய்திகள். நாளைய தினம் அக்னி நாள் ஆரம்பமாக உள்ளது. நாளை ஞாயிற்றுக்கிழமை கத்திரி வெயில் காண்டாவிடம் அக்னி நாள் ஆரம்பமாக உள்ளது. மக்கள் சுபகாரியங்களை தவிர்த்துக் கொள்வார்கள். மரம் வெட்டுதல், பூமியை தோண்டுதல் செய்யக்கூடாது. இந்த அக்னி நாள் தொடர்பில் சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி ஸ்ரீ சாஸ்தா பீட குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். வருகின்ற 3/5/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் அக்னி நாள் ஆரம்பம். கத்திரி வெயில், காண்டாவனம் என்று சொல்லிக் கொள்வார்கள். இந்த அக்னி நாள் ஆரம்பித்ததுமே சூரியனுடைய வெப்பம் அதிகப்படியாக இருக்கக்கூடியதும், அந்த காலங்களிலே நோய்வாய்ப்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் உண்டு. வயதானவர்கள், சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த நோய்வாய் ஏற்படும் என்பதனாலும், பொதுவாக இந்த கத்திரி வெயில் என்கின்ற இந்த காண்டாவன காலத்திலே எந்த சுபகாரியங்களையும் செய்ய மாட்டார்கள். சுபகாரியம் செய்யக்கூடாது. அது அக்னி நாள் என்கின்ற வகையிலே 28/5/2026 வரையிலே இந்த காண்டாவனம் அக்னி நாள். எந்த சுப காரியங்களும் செய்யணும். வீட்டிலே ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது, வீடு கட்டுவதற்கு பூமியை தோண்டக்கூடாது, அத்திவாரம் போடும் நிலத்தை கிண்டக்கூடாது, மரம் செடி கொடிகளை வெட்டக்கூடாது. இவையெல்லாம் நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். இவையெல்லாம் மூட நம்பிக்கை என்று சொல்லுகின்றனர் உண்டு. அது அவரவருடைய இஷ்டம். நம்பிக்கைதான் வாழ்க்கை, நம்பிக்கைதான் கடவுள். நம் முன்னோர்கள் ஒன்றும் மூடர்கள் அல்ல. அவர்கள் அனைத்தையும் தாங்கள் அனுபவித்து நமக்கு விட்டு சென்றார்கள். எனவே இந்த காண்டாவன காலத்திலே, இந்த அக்னி நாள் காலத்திலே, இந்த கத்திரி வெயிலிலே எந்த சுபகாரியங்களும் செய்யக்கூடாது. மரம் செடிகளை வெட்டக்கூடாது. இவ்வாறு நம்மால் முடிந்த தான தர்மங்கள் செய்ய வேண்டும். நீர்மோர் தானம் கொடுக்கலாம். அல்லது தெருவிலே செல்லுகின்ற வாயில்லாத ஜீவன்களுக்கு நாங்கள் தண்ணீர் ஒரு பாத்திரத்திலே வாசலிலே, வீட்டு வாசலில் தண்ணீர் வைத்தால் போகிற வார வாயில்லா ஜீவங்கள் தண்ணீரை குடித்து விட்டு செல்லும். இது ஒரு புண்ணியத்தை தரக்கூடியது. நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளோடு நாம் இறை வழிபாட்டிலும் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ இந்த காண்டாவனம் என்கின்ற அக்னி நாள் காலத்திலே சுபகாரியங்கள் செல்லாது இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.